Hello students, now we are going to see about market structure. Okay, first market is identified as perfect competition, imperfect competition. Okay, perfect competition அப்படினு சொன்னா நிறைவு போட்டி அப்படினு சொல்லுவோம். imperfect competition அப்படினு சொன்னா நிறை குறை போட்டி அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? While imperfect competition is more classified into monopoly, monopolistic competition, discriminating monopoly, oligopoly, bilateral monopoly and duopoly. Okay, monopoly அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா? அண்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொன்னோன்னா முற்றுரிமை போட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி அப்படின்னு சொன்னால் பேதம் காட்டும் முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஒலிகோபோலி அப்படின்னு சொன்னோன்னா சில்லோரு முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். பைலேட்ரல் மோனோபோலி அப்படின்னு சொன்னால் இருமுக முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டுவோபோலி அப்படின்னா இருவர் முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் இப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? பர்ஃபெக்ட் காம்படிஷன் எங்கெங்கே எக்ஸிஸ்டில் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லியிருக்கோம். ஒன்று ஆன்லைன் டிக்கெட் ஆக்ஷன்ஸ், ட்ரக் ஃபார்மிங், சால்ட், கிராவல், கேரேஜ் சேல்ஸ், ஆன்லைன் சேல்ஸ் இன் ஜென்ரல். இது என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே கிடைக்கும், ஒரே மாதிரியான விலையில் இங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே, ஆன்லைன் டிக்கெட் ஆக்ஷன்ஸில் ட்ரக் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா திறந்த சரக்கு வண்டி வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். சால்ட் அப்படின்றது உப்பு எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான், இல்லை எங்கேயும் ஒவ்வொரு கடைக்கு வேறு ஒரு ரேட்டில் இருக்க போகிறதில்ல. கிராவல் அப்படின்னு சொன்னால் சரளை மண் அப்படின்னு சொல்லுவோம். கேரேஜ் சேல்ஸ் அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இது. ஆன்லைன் சேல்ஸ் இன் ஜென்ரல் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாம் ஒரே மாதிரியான ரேட்டு தான் இருக்கும். இங்கே என்னென்னா நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? It is an ideal but imaginary market. நல்லா கவனிக்கணும். It is an ideal but imaginary market. 100% perfect competition cannot be said. நீங்கேயும் 100% competition பார்க்க முடியாது, but there is a competition exist. Perfect competition market is that type of market in which the number of buyers and sellers are more. Number of buyers and sellers are very large. இங்கே பையரும் செல்லரும் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஆர் என்கேஜ் இன் பையிங் அண்ட் செல்லிங் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். ஒரே மாதிரியான ப்ராடக்டை அட் யூனிஃபார்ம் ப்ரைஸ், ஒரே மாதிரியான விலையில் வாங்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. வித்தவுட் எனி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மார்க்கெட் அட் எ டைம். ஓகேங்களா? அக்கார்டிங் டு ராபின்சன், perfect competition prevails when the demand for the output of each producer is perfectly elastic. perfectly elastic-ஆ இருக்கும்போது ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான டிமாண்டும் பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு உற்பத்தியாளரின் உற்பத்தி முழு நெகிழ்ச்சி உடையதாக கொண்டிருக்கும் நிலையை நிறைவு போட்டி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷனோட நேச்சர், இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் implies that each individual buyer buys a very very small quantum of a product. Each individual of buyer buys a very very small quantum of product as compared to that found in the market. This means that he includes she also. இங்கே he அப்படின்னு சொன்னால் both female and male தான் குறிக்கும். This means that he has no power to fix the price in the product. அதாவது பையருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. ப்ரைஸ் ஃபிக்ஸ் அவர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? He is only a price taker, not a price maker. He is only a price taker. Price taker அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன விலையில் மார்க்கெட்டில் இருக்கோ அந்த விலையில் அவர் வாங்கிக்குவார். ப்ரைஸ் மேக்கர்னால் அவர் தான் ப்ரைஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
The term large number of sellers implies that share of each individual seller is a very very small quantum of product. Large number of sellers அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஈச் இண்டிவிஜுவல் செல்லர் ஒவ்வொரு செல்லரும் குவாண்டம் வெரி ஸ்மால் குவாண்டம் ஆஃப் ப்ராடக்ட்டை தான் டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் மீன்ஸ் தட் ஹி ஹேஸ் நோ பவர் டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அதே மாதிரி இவரும் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லைக் த பையர் த செல்லர் ஆல்சோ இஸ் எ ப்ரைஸ் டேக்கர். பையர் மாதிரி செல்லரும் ப்ரைஸ் டேக்கர் தான், ப்ரைஸ் மேக்கர் கிடையாது பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஓகேங்களா, இது வந்து ஒரு 1 மார்க் ஐடென்டிட்டி நல்லா பார்த்துக்கணும். Buyer, the seller also only a price taker, not a price maker. Perfect competition la both buyer and seller are price taker only, not a price maker. இது வந்து 1 mark. ஓகேங்களா, right? Homogeneous product at uniform price. ஒரே மாதிரியான ப்ராடக்ட்டு ஒரே மாதிரியான விலையில் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். The product sold and brought in the homogeneous in nature, in the sense that the units of products are perfectly substitutable. எல்லா ப்ராடக்ட்டும் பர்ஃபெக்டாக சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய அளவில் தான் இருக்கும், ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம். All the units of the product are identical, that is same size, shape, color, quality, etc. Therefore a uniform price prevails in the market. Uniform price prevails in the market. எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால யூனிஃபார்மான ப்ரைஸ் தான் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில் யார் வேணால் உள்ளே வரலாம், யார் வேணால் ஈஸியாக வெளியே போக முடியும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன், சரிங்களா, ப்ரொடியூசர்ஸ் ஆர் செல்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் ஷார்ட் ரன் இட் இஸ் பாசிபிள் ஃபார் த எவ்ரி efficient producer producing the product at a very low cost to earn a supernormal profit. In short run, it is possible for the very efficient producer producing the product at a very low cost. Very low cost ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு முடியும் அப்படின்னு சொன்னோம். அது எப்போது ஷார்ட் ரனில். அட்ராக்டட் பை சச் a profit, new firms entered into the market. இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால புது ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும் ஈஸியாக. வென் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் என்டர் த சப்ளை இன் கம்பேரிஷன் டு டிமாண்ட் would increase, resulting lower price. அதிகமான ஃபர்ம்ஸ் உள்ளே வரதுனால சப்ளை அதிகமாகிடும், அதனால் என்ன ஆகும், லோவர் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அண்ட் இன்எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர், எஃபிஷியன்ட் ப்ரொடியூசரால் இந்த வேலையை பண்ண முடியும். அதே இன்எஃபிஷியன்ட் ப்ரொடியூசராக இருந்தால், திறமை இல்லாத ஒரு ப்ரொடியூசராக இருந்தால், was unable to bring the cost, unable to bring down the cost, விலையை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்க அவரால் முடியாது, அதனால் லாஸை சந்திக்க நேரிடும், சரியா. இந்த லாஸ்னால் என்ன பண்ணுறோம், அவர் ஈஸியாக மார்க்கெட்டில் இருந்து வெளியே போயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் இட் ஹேப்பன்ஸ் சப்ளை வில் தென் டிக்ரீஸ். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா சப்ளை ஆட்டோமேட்டிக்காக குறையும், அதனால் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ் குட் ஏர்ன் மோர் ஃபார்ட்டி. அப்போது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபர்ம்ஸு அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். நமக்கான ஒரு கம்ப்யூட்டர் ட்ரேட்லாம் இல்லைன்னா நமக்கு அது ப்ராஃபிட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும், ஓகேங்களா. Absence of transport cost. The prevalence of the uniform price is also due to the absence of transport cost. இந்த transport cost ப்ரொடியூசருக்கு அவ்வளோவா கிடைக்காது இதில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Perfect mobility of factors of production. அதாவது உற்பத்தி காரணிகள் இடம்பெயரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The prevalence of the uniform price is also due to perfect mobility of the factors. Perfect mobility அதாவது factors of production எல்லாமே இடம்பெயரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். As they enjoy perfect freedom to move from one place to place. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷன் டு அனதர் the price gets adjusted. As they enjoy perfect freedom to move from one place to another and from one occupation to another, the price gets adjusted. இந்த ப்ரைஸு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம்.
perfect knowledge of the market. All buyers and sellers have a thorough knowledge of quality of the product prevailing price. சரியா, ஒரு ப்ராடக்ட்டை பற்றியும் அதோட ப்ரைஸை பற்றியும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே நல்ல நாலேஜோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. No government intervention. There is no government regulation on supply of raw material and in the determination of price. அரசாங்க தலையீடு இதில் எந்தலையுமே ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரா மெட்டீரியல் சப்ளை ஆகட்டும், ப்ரைஸ் ஃபிக்சேஷன் ஆகட்டும், இதில் அரசாங்க தலையீடு அப்படின்றது எதுவுமே இருக்காது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில். ஸோ இப்போது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார்ம்ஸ் ஈக்குலிபிரியம் இன் ஷார்ட் ரன் பீரியடில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டுக்கான ஈக்குலிபிரியம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த ஷார்ட் ரன் அட்லீஸ்ட் எ ஃபியூ ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஒரு சில ஃபேக்டர்ஸை நாம் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். த ஃபார்ம்ஸ் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் டேக் த ப்ரைஸ் 10 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆனால் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டார்ட் அட்ஜஸ்டிங் தேர் குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு குவான்டிட்டி டிமாண்ட் QD is equal to 100 - 5P அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே. அண்டு குவான்டிட்டி சப்ளை அப்படின்றது 5P அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. அட் ஈக்குலிபிரியமில் QD equal to QS அப்படின்னு நமக்கு வரணும். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. therefore 100 - 5P equal to 5P அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா QD equal to QS இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபார்ம்ஸு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ 100 equal to 10P அப்படின்னு கொடுத்துருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 100 equal to 10P, 100 - 5P. இந்த 5P இந்த சைடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5P இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 equal to 10P அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. 100 equal to 10P. அப்போ Pயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் யூ வில் ஃபைண்ட் அவுட் ஆஸ் 10. இப்போது இந்த Pயை சப்ஸ்டியூட் பண்ணிங்க QDயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட QD equal to 50 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி QSல Pயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ 15 கிடைக்கும். ஸோ therefore QD equal to QS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். இங்கே QD அப்படின்றது டிமாண்ட், QS அப்படின்றது சப்ளை, P அப்படின்றது ப்ரைஸ். ஓகேயா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட Pயோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த Pயோட வேல்யூவை QD ஈக்குவேஷன்லேயும் QS ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குலிபிரியமோட அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். வென் QDயும் QSயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. திஸ் டயக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 panels. 3 panels கொடுத்துருக்கு. The equilibrium of an industry is explained in first panel. The demand and supply forces of all the firms interact and the prices are fixed as 10. The equilibrium of an industry is obtained 50 units of output. Okay. In the second part of the diagram, AC curve is lower than price line. The equilibrium condition is achieved where MC equal to MR. Its equilibrium quantity sold is 50 with the prevailing price 10. It experienced supernormal profit AC equal to 8 and AR equal to 10. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கொடுத்துருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, இது வந்து ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது இண்டஸ்ட்ரி, செகண்ட் வந்து இருக்கிறது ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 எல்லாமே ஒரே இண்டஸ்ட்ரியில் தான். இந்த E அப்படின்ற பொசிஷனில் இது டிமாண்ட் லைன், இது எஸ் சப்ளை லைன், இது ரெண்டுமே இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் லைன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபார்ம் 1 பார்த்தீங்க அப்படின்னா obtained சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அட் 8 to 10. இந்த பொசிஷனில் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணியிருப்பார். சரிங்களா. இது அவரோட ஈக்குலிபிரியம் பொசிஷன் ரைட்.
அதே மாதிரி firm 2 பொறுத்த வரைக்கும் 10 to 12 அப்படின்ற ஸ்டேட்டில் லாஸ் அப்படின்ற ஒரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். சரியா, இவர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது 50 எடுக்கும்போது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டாக இருக்குது. 8 to 10 ரேஞ்சு வரும்போது மேக்ஸிமம் அவுட்புட்டில் ஈக்குலிபிரியம் வரும். அதே மாதிரி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் உங்கள் 10 to 12 வரும் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ் அப்படின்றது சப்ளை கர்வ், ஏஆர் அப்படின்ற ஆவரேஜ் ரெவன்யூ, எம்ஆர் மார்ஜினல் ரெவன்யூ, டி அப்படின்றது மார்க்கெட் டிமாண்ட், ஆவரேஜ் காஸ்ட் ஏசி, மார்ஜினல் காஸ்ட் எம்சி. ரைட், its total revenue is 50 into 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. its total cost is 400 for firm 1க்கு, therefore its total profit is 100. In the third part of the diagram, firm's cost curve is above the price line. The equilibrium condition is achieved at a point MR equal to MC அப்படின்ற பாயிண்டில் தேர்டு ஒனுக்கான ஈக்குலிபிரியம் இருக்குது. its quantity is 50. ஓகே, with the prevailing price its experience loss. இந்த ப்ரைஸில் லாஸ் இந்த firm சந்திக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். that is average cost is greater than average revenue அப்படின்னு சொல்கிறோம். ரைட், its total revenue is 500, its total cost is 600, therefore its total loss is 100. Okay, as profit prevails in the market, new firms will enter in the industry. Profit இருந்துச்சு அப்படின்னா நியூ firm உள்ள வரும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வரும். thus increasing the supply of the product. supply அதனால் புதிய firms வந்துச்சுன்னா supply ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். this means a decline in the price of the product. supply அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். thus abnormal profit will be wiped out, loss will be incurred. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எடுத்த அந்த சூப்பர் நார்மல் அப்நார்மல் ப்ராஃபிட் அப்படின்றது காணாமல் போயிடும், லாஸ் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, when loss prevails in the market, the existing loss making firms will exit. லாஸ் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிடும். thus decreasing of supply of the product. அதனால் என்ன ஆகும், சப்ளை ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். this means the rise in the price of the product. அந்த மாதிரி லாஸ் வந்து கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகம், சப்ளை குறைஞ்சிரும், ப்ரைஸ் அதனால் அதிகமாகும். சரிங்களா, ஸோ லாஸ் வில் ப்ரைஸ் அதிகமாகிடும் அண்ட் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ த லாஸ் வில் வேனிஷ், ப்ராஃபிட் வில் எமர்ஜ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கம்பெனிஸ் காம்படிஷன் குறைய ஆரம்பிச்சதுன்னா ப்ராஃபிட்டும் நமக்கு வரும். consequent upon the entry and exit of new firms in the industry, firms always earn normal profit. consequent-ஆக firms உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறனால நார்மலான ப்ராஃபிட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, next one, perfect competition forms equilibrium in long run. நீண்ட கால நிறுவன சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஷார்ட் ரனில் இப்போ பார்த்தோம், அதுவே லாங் ரனில் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். சரிங்களா, இந்த லாங் ரன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். in long run all factors are variable. The LAC curve is an envelope curve as it contains a few average cost curves. LAC அப்படின்றது long run average cost curve அப்படின்னு சொல்லுவோம், அதை few average curveன்னு சொல்லுவோம். it is a flatter U-shaped one அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்வு flat U-shape-ஆக இருக்கும். it is flatter U-shaped curve இதை சொல்லுவோம். சரிங்களா, இந்த கர்வ் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த கர்வை சொல்லுவோம். ஓகே, it is also known as planning curve. First, the firms will earn normal profit. In the long run la firms normal profit earn பண்ணும். Secondly, all the firms in the market are in equilibrium. Second, எல்லா firms in the market இருக்கக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். This means that there should neither be a tendency for a new firms to enter in the industry nor for any of the existing firms in the exist
அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங் ரன் பீரியடில் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் அப்படியே இருக்கும், அதே மாதிரி புது கம்பெனிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கக்கூடிய கம்பெனிகள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். லாங் ரன் சப்ளை கர்வ் இஸ் எக்ஸ்பிளைன்ட் to determine the long run price after an increase in demand. Long run curve explains to determine the long run price after an increasing in demand. The effect of the increase in demand in the short run is explained by the movement from point A to point B. அப்படின்னு கொடுத்துருக்கு, அந்த பாயிண்ட் டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. The price increase from 8 to 13, the quantity increase 600 to 800. சரிங்களா? டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் எல்ஐசி கார். உங்களுக்கு ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி 500ல் இருக்கும்போது ப்ரைஸ் 8ல் இருக்கும்போது உங்களுக்கு குவான்டிட்டி 500ல் இருக்குது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 600லேருந்து 800 மூவ் ஆகிருக்கு, ப்ரைஸ் 8லேருந்து 11ல் போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 800 to 1200 அது 11 to 13ல் போயிருக்கு. சரிங்களா? டயக்ராமேட்டிக் வந்து உங்களுக்கு கிளியராக இல்லை உங்களுக்கு, பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் கர்வ். இது வந்து பி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து ஷார்ட் ரன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி அப்படின்ற பாயிண்ட் வந்து லாங் ரன் கர்வ் அப்படின்னு இருக்கும். இந்த க்ரீன் லைன் வந்து டிமாண்ட் லைன், நியூ டிமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம், டிமாண்ட் கர்வ். ஓகே. இந்த ரெட் கலர் லைன், இது உங்களுக்கு 11% இருக்குது. ரெட் கலர் லைன் அப்படின்றது இனிஷியல் டிமாண்ட் கர்வ், இது ஸ்டார்டிங்கில் இருந்த டிமாண்ட் கர்வ் இது. சரிங்களா? லெஃப்ட் சைடில் உங்களோட ப்ரைஸு, கீழே வந்து உங்களோட அவுட்புட்டும் இருக்குது. சரிங்களா? 600, 800, 1200 அப்படின்னு கோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 11, 13 அப்படின்னு கோட் பண்ணியிருக்கோம். ஓகே. Economic profit of a firm is positive. Economic profit of a பொருளாதார ரீதியான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். therefore new firms enter in the market. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பார்த்துட்டு நியூ ஃபர்ம்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. In long run new firms entry will continue until the price drops. லாங் ரனில் இந்த நியூ ஃபார்ம்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். அந்த குவான்டிட்டி 1200 வர வரைக்கும். த நியூ லாங் ரன் ஈக்விலிபிரியம் ஷோன் இன் பாயிண்ட் சி வேர் த நியூ டிமாண்ட் கர்வ் intersects supply curve at the price level and quantity 1200 units. Due to the diminishing returns, it is very difficult to increase the output in short run. அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம். இது நியூ கர்வ் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இந்த நியூ கர்வ் வரும்போது உங்களோட 11 ப்ரைஸ் 11ல் இருக்கும்போது உங்களோட யூனிட்டு 1200. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு நியூ ஃபார்ம்ஸ் என்ட்ரி இருக்கும். சரிங்களா? 11 to 12 போகும்போது நியூ ஃபார்ம்ஸ்க்கான என்ட்ரி இருக்காது. அந்த நேரத்தில் ப்ராஃபிட்டும் ட்ராப் அவுட் ஆகிருக்கும். ஓகே. New firms will enter in the market, the price gradually drops in the situation வரும்போது at which each firm makes zero economic profit. A firm under perfect competition even in a long run is a price taker. Long runல இருக்கும்போதும் a firm வந்து price taker-ஆக தான் இருக்கும், not a price maker. Okay. It takes the price of a product from the industry and it superimpose its cost curve on the revenue curves. Okay. Long run equilibrium of the firm is illustrated in the diagram above. Under perfect competition, long run equilibrium is only minimum point of LAC. Minimum point of LAC adha irukum. Point E, LMC equal to MR equal to AR equal to LAC. Long run marginal curve is equal to marginal curve, marginal revenue, average revenue and long run average cost. இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த above diagram average cost is equal to average revenue. The equilibrium of the firm finally rests at point E where price is 8 and output is 500. Finally rest in the position தான் equilibrium
ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் ஆர் ஹைபாத்தட்டிக்கல். இது சும்மா ஒரு ஹைபாத்தட்டிக்கல் தான், ஒரு அசம்ஷன் தான், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அது வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கும், ஆவரேஜ் நம்பர்ஸ் இருக்கும். At this point the profit of the firm is only normal. This condition for long run the firm is price equal to average revenue equal to marginal revenue equal to minimum average cost. ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன். At the equilibrium point SAC short run average curve is greater than LAC long run average curve. Hence long run equilibrium price is lower than short run equilibrium price. long run price விட short run price அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். long run equilibrium quantity is larger than short run equilibrium. quantity அளவில் short run கம்மியாகவும் price லெவலில் short run அதிகமாகவும் இருக்கும். ரைட். Now imperfect competition அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நிறைகுறை போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைகுறை போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. The concept of imperfect competition was propounded in 1933 in England by John Robinson and in America by E.H. Chamberlain. இவங்க ரெண்டு பேரால் இந்த கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. propounded in England 1933 by John Robinson. இங்கிலாண்டில் 1933 ராபின்சனாலையும் அமெரிக்காவில் சாம்பர்லினாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கான்செப்ட். ஓகேங்களா. It is an important market category where the individual firms exercise their control over the price. இது ஒரு இம்பார்ட்டண்டான மார்க்கெட் கேட்டகரி. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸும் அவங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல அவங்க கண்ட்ரோலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். ரைட். டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா imperfect competition is a competitive market situation where there are many sellers. இந்த காம்படிஷனில் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, but they are selling heterogeneous goods as opposed to the perfect competitive market scenario. perfect competition இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இம்பர்ஃபெக்டில் ப்ராடக்ட்டு ஒரே மாதிரியான ப்ராடக்ட்டு இருக்காது. as the name suggests, competitive markets are imperfect in nature. அதனால் மார்க்கெட் அப்படின்றது இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். they are dealing heterogeneous product, வெவ்வேறு விதமான ப்ராடக்ட். சரிங்களா. description. imperfect competition is the real world competition. இதுதான் real world competition அப்படின்னு நம்ம சொல்லுவோம். today some of the industries and sellers follow it to earn surplus profit. In this market scenario, the seller enjoys luxury of influencing the price. Luxury of influencing the price in order to earn more profit. இந்த imperfect competitionல sellers அதிகப்படியான profit earn பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். If a seller is selling a non-identical good in the market, non-identical good, ஒரே மாதிரி இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருந்தால், then he can raise the price and earn profit. high profit, அதாவது ஒரே மாதிரி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யார்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ப்ரைஸ். ஓகே. மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஹை ப்ராஃபிட்ஸ் அட்ராக்ட் அதர் செல்லர்ஸ். அது மாதிரி ஹை ப்ராஃபிட் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படின்னா மற்ற செல்லர்ஸ்க்கும் அது ஒரு அட்ராக்டை கொடுக்கும். ஸோ நாமளும் அந்த பிஸ்னஸை பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஹை ப்ராடக்ட் அட்ராக்ட் த செல்லர்ஸ் டு என்டர் இன் த மார்க்கெட் அண்ட் செல்லர்ஸ் ஹூ ஆர் இன்கரிங் லாஸஸ். நிறைய பேர் உள்ளே வந்தாங்கன்னா லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேன் வெரி ஈஸிலி எக்ஸிஸ்ட் இந்த மார்க்கெட். அதே நேரத்தில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். மோனோபோலி அப்படின்னா முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா. The word monopoly has been derived from the combination of two words. The word monopoly is derived from combination of two words, that is mono and poly. Mono means
single and poly to seller. Poly அப்படின்னா seller. ஓகேங்களா? In this way, monopoly refers to the market situation in which there is a only one seller of a commodity. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் மோனோபோலி. ரைட்? hence there is no scope for competition. அப்படி இருந்துச்சுன்னா காம்படிஷன் அப்படின்றதே கிடையாது அவருக்கு. ரைட்? இருந்தாலும் ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சில எக்கனாமிக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க மோனோபோலிஸ்ட்க்கு. ஓகே, டெஃபினேஷன்: மோனோபோலி இஸ் a market structure categorized by a single seller. மோனோபோலி அப்படின்றது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேட்டகரைஸ் பை சிங்கிள் செல்லர் மட்டும்தான். செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட், ஒரு தனித்துவமான ஒரு ப்ராடக்டை வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எ நியூ ஃபார்ம் டு என்டர் இந்த மார்க்கெட். சரிங்களா? ஒரு தனித்தன்மை வந்த ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பேர் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மோனோபோலி இஸ் ஏ form of market where there is single seller selling a particular commodity. Single seller selling a particular commodity for which there is no closure. அதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்டை டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேர் நம்ம மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி, இயல்புகள் அப்படின்னு சொல்லுவோம். there is a single producer or seller of the product. ஒரே ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா செல்லர் அப்படின்னா அவர் பேர் மோனோபோலி சொல்லலாம். த ப்ராடக்ட் ஆஃப் த மோனோபோலிஸ்ட் இஸ் யூனிக். இவரோட ப்ராடக்ட்டு தனித்தன்மை வந்ததாக இருக்கும். இதுக்கு சப்ஸ்டியூட் அப்படின்றது இருக்காது. சரிங்களா? அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணான்றீங்கன்னா சப்ஸ்டியூட் கிடையாது. தெர் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் பேரியர் ஃபார் என்ட்ரி இன் ஏ நியூ ஃபார்ம். ஒரு புது ஃபார்ம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு கடுமையான ஒரு கட்டுப்பாடுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். த மோனோபோலிஸ்ட் இஸ் ஏ ப்ரைஸ் மேக்கர். he is now a price maker அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் விலையை தீர்மானிப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த வேர்ல்டுலேயே யார்கிட்டையும் அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன ப்ரைஸ் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? அது அப்போ அவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? மோனோபோலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவர் இஸ் த ப்ரைஸ் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? த மோனோபோலிஸ்ட் earns maximum profit and abnormal profit. இந்த மோனோபோலிஸ்டியாக இருக்கக்கூடியவர், யூனிக் ப்ராடக்டை டீல் பண்ணக்கூடியவர் என்ன பண்ணுவார்? ஏர்ன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் அப்நார்மல் ப்ராஃபிட், அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ் சோர்சஸ் ஆஃப் மோனோபோலி. நேச்சுரல் மோனோபோலி அப்படின்னு சொன்னால் இயற்கை முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை முற்றுரிமை. ஓனர்ஷிப் ஆஃப் த நேச்சுரல் மினரல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் கோல்ட் மைன்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அவங்க தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். கோல் மைன்ஸ், நிக்கல் இதெல்லாம் கனடாவில் இருக்குது. இப்போ அந்த மினரல்ஸ் என்ன அங்கே அதிகமாக இருக்குனால தே ஆர் கால்ட் அஸ் மோனோபோலிஸ். சரிங்களா? இது இயற்கை வளங்களால் அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ஸ்டேட் மோனோபோலி அப்படின்னா அரசு முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் மோனோபோலி அப்படின்னா அரசு முற்றுரிமை. சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ். சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ். எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் இன் இந்தியா. சரிங்களா? இந்த ரயில்வேஸை ஸ்டேட் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரைவேட்டில் யாருமே ரயில்ஸ்லாம் ரன் பண்ணலை. ஈவன் ஏர்க்ராஃப்டை வந்து ப்ரைவேட்டாக ஓன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரயிலாக யாருமே ஓன் பண்ணலை. ஸோ அது வந்து ரயில்வேஸ் இன் இந்தியாவை நம்ம ஸ்டேட் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீகல் மோனோபோலி, சட்ட முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். சட்ட முற்றுரிமை அப்படின்னு சொல்லுவோம். A monopoly firm can get into monopoly power by getting patent rights, trademark from the government. ஒரு பொருளுக்கான பேட்டன்ட் ரைட்டையோ இந்த ட்ரேட்மார்க்கை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம லீகல் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? A monopoly firm can get its monopoly power by getting patent right. ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டை நான் தயார் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்ட் யார்கிட்டையும் இல்லை, அப்போது அந்த ப்ராடக்ட் என்னுடையது தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னால் மட்டும்தான் தயாரிக்க முடியுன்ற மாதிரி நம்ம ஒரு பேட்டன்ட் ரைட்டையோ என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டன்ட் ரைட்டையோ எனக்கான ஒரு ட்ரேட்மார்க்கையோ நான் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? லீகல் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்?
ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபோலியிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?